அனைவருக்கும் வணக்கம். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி உங்க உடம்புல இருக்கிற கழிவு நீக்கக்கூடிய அதிதி முத்திரை அப்படின்ற ஒரு முத்திரை நம்ம சொல்லி கொடுத்தோங்க. அந்த முத்திரையை யாரெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தோம். அதுல யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா உங்க உடம்புல ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடாதுங்க. என்ன அப்படின்னா காலில் நான் ஒரு பிளேட் வச்சிருக்கேன், இல்ல ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணி மெஷ் வச்சிருக்கேன், இல்ல நான் ஆர்சிடி பண்ணி கேப் போட்டிருக்கேன், ஸோ இந்த ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அதிதி முத்திரையை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அதிலே குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா நாங்க என்ன முத்திரையை செஞ்சு எங்க உடம்புல உள்ள கழிவை நாங்க நீக்கிக்க முடியும் மேடம், ஸோ அதற்கான ஒரு முத்திரையை எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தாங்க இது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கழிவின் தேக்கமே நோய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப கழிவை நீக்கினா மட்டுமே நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இது எந்த நேச்சுரல் தெரப்பில நீங்க போனாலும் சரி, டீடாக்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணுவோம். ஸோ இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட மண் சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும் முத்திரைகளை பொறுத்த அளவுக்கு. அப்போ நம்ம மண் முத்திரை இன்க்ரீஸ் பண்ற அதிதி முத்திரை செய்ய முடியாதவங்க என்ன முத்திரை பண்ணலாம் அப்படின்னா மண் முத்திரை கண்டிப்பா நீங்க செஞ்சுக்கலாங்க. ஸோ அதற்கான ஒரு மாற்று என்ன அப்படின்னா மண் முத்திரை தான். ஸோ இந்த மண் முத்திரை செய்வதன் மூலமாக நம்ம அந்த அதிதி முத்திரையில என்னெல்லாம் டீடாக்ஸ்ல என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே உங்க உடம்புல கழிவுகள் நீங்க ஆரம்பிக்கும். ஆனா அது உங்களுக்கு ஒரு 75% ஒரு டீடாக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ என்னால ஒரு கழிவு நீக்க முத்திரை செய்ய முடியல, இந்த மாதிரி நான் ஃபாரின் பாடிஸ் என் உடம்புல இருக்கு, என்னால செய்ய முடியல மேடம், நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை இருக்குங்க. இந்த முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். உங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மண் விரல், இது நெருப்பு விரல். ஸோ இதோட ரெண்டோட டிப்பையும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதுதாங்க மண் முத்திரை. ஸோ இது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. இது ஜஸ்ட் ஒரு ஃபெதர் டச்சில் இருந்தாவே போதுமானது. இது உங்க 2 கைகள்லையுமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும். இதை அப்படியே திருப்பி உங்களோட தொடைகளில் வச்சு வானம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்த நிலையிலையோ இல்லை நீங்கள் சம்மணம் போட்டோ நீங்கள் இது கண்டிப்பாக செய்யலாம். கழிவு நீக்கமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை காலையில் வெறும் வயிற்றில் செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் இந்த மண் முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் எப்பவுமே ஈவினிங் தேவை கிடையாது. ஸோ காலையில் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடம்புல இருக்கிற கழிவுகள் நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு டீடாக்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த மாற்று முத்திரை, டீடாக்ஸ்க்கு மாற்று முத்திரையை நம்ம இந்த முத்திரையை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ல போடுங்க. இது மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே, ஹெல்த் ரிலேட்டட் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு. நன்றி.